வாக்யஜ்ஞேன கல்பதாம். சச்சிதானந்தரூபாய கிருஷ்ணாய க்லிஷ்டகாரிணே நமோ வேதாந்தவேத்யாய குரவே புத்திசாட்சிணே கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் சர்வலோகஹிதே ரதம் வேதாப்ஜபாஸ்கரம் வந்தே ஷமாதிநிலையம் முனிம் சஹஸ்ரமூர்த்தேः புருஷோத்தமஸ்ய சஹஸ்ரநேத்ரானனபாதபாஹோः சஹஸ்ரநாம்னாம் ஸ்தவனம் பிரசஸ்தம் நிருச்யதே ஜன்மஜராதிசாந்த்யை அக்ரூரः பேஷலோ தக்ஷः தக்ஷிணः க்ஷமிணாம்பரः வித்வத்தமோ வீதபயः புண்ணியஸ்ரவணகீர்த்தனः. பீஷ்மர் பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரருக்கு உபதேசம் பண்ணுறதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னு பார்த்து நாம் நாமாக்களை பார்த்துட்டுருக்கோம். கடைசியாக பார்த்த நாம அக்ரூரஹா, அதாவது குரூரம் இல்லாதவர், கோபம் இல்லாதவர், அதாவது கோபத்திலிருந்து உண்டாகிறதுங்கிறார் ஆச்சாரியர். கோபத்தினால் ஏற்படுற அந்த குரூரம் கடுமையாக நடந்துக்கிறது, உள்ளுக்குள்ளே இருக்கிற கோபம் குரூரமாக மாறுறதுங்கிறார். குரூரத்துக்கு காரணம் கோபம், கோபத்துக்கு காரணம் ஆசை, தடைப்பட்ட ஆசை. ஆகையினால தடைப்பட்ட ஆசை தான் கோபமாக மாறுது. தடைப்பட்ட ஆசைக்கு காரணம் அஜ்ஞானம். இப்படியே நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக இந்த அதனால் ஏற்படுற குரூர ஸ்வபாவம் எல்லோரும் இப்போ கொள்கிறாங்க பாருங்கள். குண்டை போட்டு ஊருக்குள்ளேயே ஒரு மதம் இன்னொரு மதத்தோட கோயில் இடிக்கணுங்கிறான். கேட்டால் அவங்க மதத்தில் அந்த புஸ்தகத்தில் அவங்க புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறத நடைமுறைப்படுத்தி ஆகணுங்கிறான் அவன். அது மாதிரி எங்கள் சுவாமியை கும்பிடாதவெல்லாம் கொல்லணுங்கிறான். அப்போ இதெல்லாம் பார்த்தா என்ன குரூரம் தானே. நிறைய குரூஷியல்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கிலீஷில் கூட ரொம்ப குரூஷியல். ஓஹோ, குரூயல். குரூயல் குரூயல் ரொம்ப குரூயலாக இருக்குதுன்னு சொல்கிறாளே, அதுவும் இதெல்லாம் குரூரகாலம் தான் வந்திருக்கலாம். குரூயல் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பகவானுக்கு கிடையாது. ஏன்னா அவர் எப்போது நிறைவாக இருக்கிறதுனால, நிறைவாக இருக்கிறவருக்கு நிறைவாகவும் இருக்கார், அறிவோடையும் இருக்கார், ஆசையும் இல்லை. ஆசை இல்லாதனால ஆசை தடப்படுற ஆசையும் அவருக்கு இல்லை. அதனால் அவருக்கு கோபம் இல்லை. கோபம் இல்லாதனால குரூரத்தனமாக நடந்துக்கிறதும் கிடையாது, கொடூரமாக நடந்துக்கிறார் அப்படின்னு. நமக்கு ஏதாவது வாழ்க்கையில் கொடூரமான அனுபவம் ஏற்படுறதுன்னா அதுக்கு காரணம் நாம் கொடூரமாக ஏதாவது பண்ணியிருப்போம். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர கடவுள் கொடூரமாக எதையும் பண்ணுறது கிடையாது. தவறு செய்பவர்களுக்கு இந்த கொடூரமான பலனை கொடுக்கலாம் ஒரு வேளை, ஆனால் பகவானுக்கு அந்த கொடூரத்தினால ஒன்றும் பாதிப்பு கிடையாது, கடுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் பகவத்கீதையில் நம்ம பார்க்குறோம். ஞானத்தை நன்றாக விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு தர்மத்தை முன்னிட்டு பிறரை தண்டிப்பது கூட தர்மத்தின் கோணத்தில் தான், பக்குவப்படுத்துகிற அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம். அக்ரூரஹான்னு ஒருத்தரே இருக்கார், கிருஷ்ணருடைய சரித்திரத்திலே வரார் அக்ரூரர் அப்படின்னு பார்க்குறோம். அந்த கிருஷ்ணருடைய சரித்திரத்தில் வர்றவர். இனி அடுத்தது பேஷலஹா அப்படிங்கிறத பார்ப்போம். அக்ரூரர் கோகுலத்துக்கு போனார், வந்தார், அப்படிலாம் இந்த தூத்தெல்லாம் போனார், அப்படிலாம் பார்க்குறோம் நாம். அதை பற்றிலாம் இல்லை. இங்கே பகவானுக்கே அக்ரூரஹான்னு பேர். அது அக்ரூர பகவானோட பேரைத்தானே நம்ம வச்சுக்கிற பழக்கம். அதனால் பகவானோட பேரையே நம்ம வச்சுக்கிற பழக்கத்தினால அக்ரூரஹான்னு அவருக்கும் பேர்.
ஆக பகவான் அக்ரூரராக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இனி அடுத்தது கர்மணா மனசா வாச்சா, கர்மணா மனசா வாச்சா வபுஷாச்ச சோபனத்வாத் பேஷலஹ. பேஷலஹான்னா அழகுன்னு அர்த்தம். பேஷல சப்தத்துக்கு அழகுன்னு அர்த்தம். பேஷலஹான்னு சொன்னால் சோபனஹான்னு பேர். சாரௌ தக்ஷேச்ச பேஷலஹா. அவருடைய உடம்பு சரி வபுகு சரீரம் ரொம்ப அழகு, அதாவது கட்டுப்பாட்டோடு இருக்கிறது, ரொம்ப டிசிப்ளினாக இருக்கிறது. பேச்சு அழகாக பேசுகிறவர், அழகாக இருக்கிறவர், அழகாக பேசுகிறவர், அழகான எண்ணங்களை உடையவர், அழகான செயல்களை செய்கிறவர். ஆக பிறருடைய உள்ளத்தை கவரும் வண்ணம் செயல் புரிபவர், எண்ணுகின்றவர், பேசுகின்றவர், அந்த மாதிரி ஒரு சரீரத்தோடு இருக்கிறவர். ஆக கர்மணா சோபனஹா, மனசா சோபனஹா, வாச்சா சோபனஹா, வபுஷா சோபனஹா. பார்த்தாலே நமக்கு சுபம், நமக்கு ஆனந்தமாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும். அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு. ஆஹ பேஷலாய நமஹா. அப்படி அடுத்தது தக்ஷா பிரவருத்தா சக்தா சீக்கிரகாரீ ச தக்ஷா த்ரயம் ச ஏதத் பரஸ்மின் நியதமிதி தக்ஷா. பிரவருத்தஹான்னா நன்றாக வளர்ந்தவர், ரொம்ப பக்குவப்பட்டவர்னு அர்த்தம். சக்தா திறமையுடையவர், அது மாத்திரமில்லை ஒரு காரியத்தை விரைந்து முடிப்பவர், சீக்கிரகாரி. அப்படி இருக்கிறதுனால தக்ஷா. தக்ஷா அப்படின்னு சொன்னால் இந்த இது வளர்ச்சி உடையவர், வளர்ச்சி உடையவர், முதிர்ச்சி உடையவர், பக்குவப்பட்டவர், பக்குவத்தை தருபவர், இப்படிலாம் சொல்லணும். சக்தஹான்னா எல்லாம் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணவோ அதை காப்பாற்றுறதுக்கோ அழிக்கிறதுக்கோ மாத்திரத்துக்கோ கர்த்தும் கர்த்தும் அகர்த்தும் அந்யதாவா கர்த்தும் சக்தா அப்படிப்பட்டவர். அதாவது செய்வதற்கோ செய்யாமல் இருப்பதற்கோ வேறு விதமாக செய்வதற்கோ ஆற்றல் உடையவர். பொதுவாக சக்தஹான்னா இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதானுகிரக சக்தா. அது மாத்திரமில்லை எல்லாம் காரியத்தை விரைந்து முடிக்கிறவர். சரித்திரத்தில் பார்த்தா தெரியும், சீக்கிரமாக செய்கிறது, செய்ய வேண்டியதை உடனே செய்கிறது. வள்ளுவர் சொல்கிற மாதிரி தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது தூங்கும் வினை அப்படின்னு. எதை ஒத்தி போடணுமோ அதை ஒத்தி போடுவார், எதை சீக்கிரம் பண்ணணுமோ அதை சீக்கிரம் பண்ணுவார். அதுதான் பொறுப்பில் இருக்க ராஜா இல்லையா, கிருஷ்ணர் அரசன் இல்லையா, அதையும் பார்த்துக்கணும். கிருஷ்ணராக இருந்து ராமராக இருந்து எப்படி இல்லாமோ எப்படிலாம் செயல்படணுமோ அப்படி செயல்பட்டிருக்கார். ஆக இதுக்கெல்லாம் நிறைய புராணங்கள் இத்திஹாசங்கள் எல்லாம் நம்ம மேற்கோளாக எடுத்து பார்த்துக்கலாம். ஆஹா பிரவருத்தா தக்ஷா. தக்ஷங்கிற சப்தத்துக்கு இந்த அர்த்தம் இருக்குது, 3 அர்த்தம் இருக்குது. நல்லா காட்டுறார். தக்ஷானா பொதுவாக சாமர்த்தியம்னு அர்த்தம். ஆனால் இந்த 3 அர்த்தம் எடுத்துக்கிறார். வளர்ச்சி அடைந்தவர், அப்புறம் சக்தா சீக்கிரகாரி, த்ரயஞ்ச ஏதது பரஸ்மின் நியதம். அது பகவான்கிட்ட எப்போவுமே இருக்குது, நமக்கெல்லாம் வந்து போயிடும். ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் கர்மா வேலை பண்ணிட்டுனா வேலை செய்யும். வள்ளுவர் சொன்ன மாதிரி ஆகூழால் தோன்றும் அசைவின்மை போகூழால் தோன்றும் மடியினர். நமக்கு இன்பத்தை ஆக்கித்தரக்கூடிய ஊழ் வந்தால் சுறுசுறுப்பாக இருப்போமா, நம்மத்தை இன்பத்தை ஆக்கித்தர ஊழ் இல்லாமல் துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஊழ் வந்தால் சோம்பேறித்தனம் வந்துடுங்கிறார். ஆகூழால் தோன்றும் அசைவின்மை போகூழால் தோன்றும் மடி, திருக்குறள். ஊழியல்ல இருக்குது. அதில் பகவான்கிட்ட இது எப்போ இருக்குது. அவர் எப்பவும் பக்குவப்பட்டவராகவும் ஆற்றல் உடையவராக, அதெல்லாம் மாறுறதில்லை. இந்த சாதாரணமாக குணி மாறமாட்டான், குணம் மாறிகிட்டே இருக்கும். சின்ன வயசில் இந்த குணம் பெரிய வயசில் இருக்காது, அதுக்கப்புறம் பின்னால் மாறும். குணங்கள் மாறிகிட்டே இருக்கும். பகவானுடைய குணங்கள் ஒரு நாளும் மாறுறதே கிடையாது. ஆகையினால் நியத்தம், அவர்கிட்ட எப்போவும் அது இருக்குது. ஆகையினால் அவர் தக்ஷா. இதெல்லாம் நினச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? இப்படி தக்ஷாய நமஹா அப்படின்னு பகவானுக்கு இந்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிண்டா
நமக்கும் மெச்சூரிட்டி வரும், நமக்கும் கெப்பாசிட்டி, காரியங்களை செய்யக்கூடிய சக்தி வரும். சீக்கிரம் செய்கிறத சீக்கிரம் செஞ்சு முடிச்சுடுவோம். சீக்கிரகாரி செஞ்சுடுவோம். சொல்கிறோம் இல்லையா, எள்ளுன்னா எண்ணெயாக நிற்கிறான், வெட்டிண்டு வான்னா கட்டிண்டு வரான் அப்படின்னு சொல்கிறோமே, அது மாதிரி புரிஞ்சுண்டு செய்கிறோம். அடுத்த ஸ்லோகம் தக்ஷா. அடுத்தது ஸ்லோகம் இல்லை, அடுத்தது தக்ஷிணா. தக்ஷிணசப்தஸ்யாபி தக்ஷ ஏவ அர்த்தः புனருக்திதோஷः நாஸ்தி சப்தபேதாத் அथवा தக்ஷதே கச்சதி ஹினஸ்தீதி வா தக்ஷிணः தக்ஷகதிஹிம்சனயோः இதி தாதுபாடாத். தக்ஷா தக்ஷிணா க்ஷமிணாம் வரஹ அப்படின்னு வருது ஸ்லோகத்தில். இப்போ தக்ஷிணசப்தஸ்யாபி தக்ஷ ஏவ அர்த்தங்கிறார். முன்னால் சொன்ன அதே தான், பிரவருத்தா சக்தா சீக்கிரகாரின்னு. அதனால் புனருக்தி தோஷா நாஸ்தி. சொன்னதே திரும்ப சொல்லலாமா அப்படின்னா, புனருக்தி தோஷா நாஸ்தி. ஏன்னா சப்தபேதாத், அர்த்தம் அபேதமாக இருந்தாலும் சப்தபேதமாக இருக்கிறதுனால புனருக்தி தோஷம் இல்லைங்கிறார். அது தக்ஷகான்னு சொல்லியிருக்கோம், இங்கே தட்சிணா சொல்லியிருக்கோம். அர்த்தத்தில் பேதம் கிடையாது, ஆனால் சப்தத்தில் பேதம் இருக்குது, அதே அர்த்தம்தான் அப்படிங்கிறார். இல்லை புனருக்தி தோஷத்தை நீக்கிறதுக்கு வேறு விதமாக சொல்ல முடியாதா அப்படின்னா சொல்லலாமே. தக்ஷதே கச்சதி ஹினஸ்தி. கச்சதி ஹிதி கச்சதி ஹினஸ்தி இதி. ஹினஸ்தி இதி வா தக்ஷிணः. சீக்கிரகாரிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறார். பக்தானாம் இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட பரிகார ரூப ஃபலதானே சீக்கிரகாரி. தன்னிடத்தில் பக்தி பண்ணுகிறவர்களுக்கு அந்த பாபத்தை சீக்கிரம் அழிக்கிறாராம், புண்ணியத்தை சீக்கிரம் கொடுக்குறாராம், பக்குவப்படுத்தி விடுறார் சீக்கிரம். சீக்கிரகாரிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார். நம்ம அதில் பார்க்கல, ஆச்சாரியால் அப்படி சொல்கிறது. அந்த அதுக்கு விளக்கம். பக்தானாம் இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட பரிகார ரூப ஃபலதானே. இஷ்டத்தை விரும்பியதை கிடைக்கும்படியும் விரும்பாததை நீக்குவதற்கும் அருள் புரிகிறார். துன்பத்தை நீக்குவதற்கின்ற விஷயத்திலும் இன்பத்தை கொடுக்கின்ற விஷயத்திலும் விரைவாக செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கார். சக்தகாங்கிறதுக்கு ஜகத் ஜன்மாதிஷு கர்மசு சக்தா, இந்த படைப்பு விஷயத்தில் படைத்தல் காத்தல் அழித்தல் அதில் திறமைங்கிறார். பிரவருத்தாங்கிறதுக்கு தேசகால வஸ்து பரிச்சேத அபாவ லக்ஷண விருத்திமான் இத்தியர்த்தா. இடத்தாலும் பொருளாலும் காலத்தாலும் வரையறுக்கப்படாத வளர்ச்சியுடைய. பிருஹுங்கிற தாத்துக்கே தான் அர்த்தம். பிரம்மன்னு சொன்னாலே பிருஹ் விருத்தௌ. பிருஹ் பிரம்மணே, அந்த மாதிரி பிருஹுனாலே விருத்தி அப்படிம்போம், வளர்ச்சின்னு சொல்லுவோம். வளர்ச்சின்னா என்ன அர்த்தம்? பூர்ணமானவர், நிறைவானவர்ங்கிற அர்த்தத்தில் இங்கே பிரவருத்தகாங்கிறதுக்கு அர்த்தம் இவர் எடுத்துக்கிறார். அந்த அர்த்தம்தான் கொடுக்கறது அது. தக்ஷிணா பாஷ்யேன பிரவருத்தத்வாத அர்த்தத்திரையும் சமைச்சது. ஏன்னா 3 அர்த்தத்தையும் முதலே சொல்லிவிட்டார். அதனால் அதில் 2 அர்த்தத்தில் மாற்றி கூட எடுத்துக்கலாங்கிறார். ஏன்னா பிரவருத்தத்துவம், சக்தித்வம், அப்புறம் சீக்கிரகாரித்வம் 3 அர்த்தம் முன்னாடியே சொல்லியாச்சு. ஆஹா, தக்ஷ சப்தத்தில் இந்த 3ல் வேறு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ அந்த நாமாவுக்கு. சப்தத்தில் தட்சிணகாங்கிறது சப்தபேதம் இருக்குது, அர்த்தபேதம் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார் விவருத்திக்காரர் தாரக பிரம்மானந்த சுவாமி. தக்ஷ விருத்தௌ சீக்கிரார்த்தேச்ச அப்படின்னு தாது பாடம் இருக்குது. இது சூச்சிதத்வாத் இது பௌத்தியம். தட்சிணசப்தோப்பி தக்ஷசப்தசமானார்த்தः ஜகத்ரூபேண வர்த்தமானத்வாத் சிருஷ்டியாதி கர்மணி சக்தத்வாத் பக்தானாம் ஃபலதானே சீக்கிரகாரித்வாச்ச தட்சிணः ந ச தக்ஷசப்தேன தட்சிணசப்தः பௌனருக்தியம். தட்சிண அர்த்த ஐக்கியேபி
தக்ஷதக்ஷிணசப்தயோः பேதாத் இத்யாக. அதனால் உபேந்திராத்மனா துஷ்டான் தைத்தியான் ஹந்தும் இந்திரஜயாய ரணம் ரக்ஷதே தக்ஷதே கச்சதி தான் ஹினஸ்தி இதுவா. அதாவது தேவர்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பகவான் விஷ்ணு வைகுண்டத்திலிருந்து கிளம்பி நடந்து போய் இப்படி கச்சத்தின்னா மூவ் பண்ணின்னு அர்த்தம், போய் யுத்தம் பண்ணினார். ஹினஸ்தி கச்சதி ஹினஸ்தி அப்படின்னா தக்ஷ சப்தத்துக்கு தட்சிணா சப்தத்துக்கு அர்த்தம். தட்சிணாய நமஹான்னு அர்த்தம் தேவர்களின் பொருட்டு சென்று அசுரர்களிடம் சென்று போரிட்டார், போரிட்டு வெற்றி அடைந்தார். ஹினஸ்தி அவர்களை அழித்தார் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். தட்சிணா தக்ஷு கதிஹிம்சனையோகோன்னு இன்னொரு தாது பாடம். முதல்ல தக்ஷா விருத்தௌ சீக்கிரார்த்தே, அதே மாதிரி தக்ஷ கதிஹிம்சையோகோ அப்படின்னு ஒரு தாது பாடம் இருக்குது. இனின் பிரத்யா இனின்னா தட்சிணா பிரத்யாந்தः தட்சிணசப்தः இது அர்த்தபேதம் ஆசிரித்யாபி வியாச்சஷ்டே, அர்த்தபேதத்தோடையும் சொல்ல முடியும் அப்படின்னு. அவர் மனசில் என்ன, பாஷ்யக்காரர் மனசில் வியாக்கியானக்காரர் மனசில் என்ன ஓடுறதோ அதை அப்படியே வெளிப்படுத்துகிறார். அடுத்தது தட்சிணா க்ஷமிணாம் வரஹா. க்ஷமிணாம்னா பொறுமையாக இருக்கிறவர்கள்னு அர்த்தம். பொறுமையாக இருக்கிறவர்களையே தலை சிறந்தவர். இவருடைய பொறுமை யாருக்கும் வராது, பகவானுக்கு இருக்கிற பொறுமை யாருக்கும் வராது அப்படிங்கிறத சொல்கிறார். க்ஷமாவதாம் யோகினாஞ்ச பிருத்திவ்யாதீனாம் பாரதாரகாணாஞ்ச ஸ்ரேஷ்டா இதி க்ஷமிணாம் வரஹ க்ஷமயா பிருத்திவி சமஹ இதி வால்மீகி வச்சனாத் பிரம்மாண்டமகிலம் வஹன் பிருத்திவி இவ பாரேண ந ஆர்திதः இதி பிருத்திவ்யாः அபி வரோ வா க்ஷமிணः சக்தாः அயம் து சர்வசக்திமத்வாத் சகலாः கிரியாः கர்த்தும் க்ஷமதே இதி வா க்ஷமிணாம் வரஹ. க்ஷமாவதாம் யோகினாஞ்ச பொறுமையுடையவர்கள். திதிக்ஷா இல்லைன்னா ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற முடியாது. சொல்லப்போனால் லௌகிக வாழ்க்கைக்கே நிறைய பொறுமை வேணும். நம்ம ஆசைப்படுறது உடனே அடையணும், இம்மீடியட், உடனே சுகம் கிடைக்கணும், உடனே துக்கம் போகணும். துக்கத்தை பொறுமையாக தாங்கிக்கிற சக்தியும் இல்லை, சக்தி இல்லை. துக்கத்தை பொறுமையாக தாங்கிக்கிற சக்தி இருந்தால் அதுவே சுகம். அதனால தான் சாஸ்திரத்தில் அடிக்கடி இந்த க்ஷமா ஞானஸ்ய ஆபரணம் க்ஷமான்னு சொல்லியிருக்கு. மனுஷனுக்கு அழகு அவனுடைய பர்சனாலிட்டி, அவனோ அவளோ பர்சனாலிட்டி. நரஸ்ய ஆபரணம் ரூபம், ரூபஸ்ய ஆபரணம் குண. ஆள் அழகாக இருந்தால் போகாது, நல்ல குணம் இருக்கணும். அந்த குணத்துக்கு காரணம் ஆபரணம் என்னன்னா ஞானம், அறிவு, சரியான அறிவு. குணஸ்ய ஆபரணம் ஞானம், ஞானஸ்ய ஆபரணம் அறிவுக்கு அழகு என்னன்னா பொறுமைன்னு. அறிவை வளர்க்கணும்னா எவ்வளோ பொறுமை வேணும், எத்தனை புஸ்தகத்தை படிக்கணும், எத்தனை குருக்கிட்ட போகணும், பொறுமையாக பார்த்துட்டு இருக்கணும். அதில் பொறுமை எழுந்துட்டோம்னா, பொறுமையாக இருந்தால் தான் அறிவே வளரும். அறிவு வளர்ந்தால் தான் நல்ல குணங்களும் வளரும். குற்றங்களை கடிய முடியும், குணங்களை வளர்க்க முடியும். திருவள்ளுவர் மொழியில் சொன்னால். அதுக்கப்புறம் இதெல்லாம் உள்ளே இருந்ததுன்னா உடம்பில் நிறம் வித்தியாசமாக இருந்தால் கூட ஆள் இதாக இருந்தாலும் இந்த அறிவும் ஒழுக்கமும் குணங்களும் சேர்ந்து அழகுபடுத்தும். அப்படி புரிஞ்சுக்கணும் நாம். க்ஷமாவதாம் யோகினாஞ்ச பிரிக்கலாம். சக்காரம் போட்டிருக்கிறதுனால ரெண்டு பேரையும் சேர்த்துக்கணும். இல்லாட்டி க்ஷமாவதாம் யோகினாம் பொறுமையுள்ள யோகிகள் அப்படி விசேஷமாக எடுத்துக்கலாம். இல்லாட்டி க்ஷமாவதாம் யோகினாம் பொறுமையுடையவர்கள் யோகிகள். அது மாத்திரமில்லை, பிருத்திவியாதீனாம் பாரதாரகாணாஞ்ச
பூமி முதலான பாரத்தை தாங்கிறது. இந்த பூமி எவ்வளவு பாரத்தை தாங்கின்னு இருக்கு. தாங்கினா ஸ்ரேஷ்டா, இவர்கள் எல்லா காட்டிலையும் பொறுமை அவருக்கு இருக்கு. ஒருத்தன் எப்போ முன்னேறி வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கார் பகவான். க்ஷமிணாம் வரஹா, பொறுத்தருடைய ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமேன்னு பாடினார் ஒரு மகாத்மா, பாடினார். அப்படி பகவான் ரொம்ப பொறுமையாக இருக்கார். சிசுபால வதத்தில் பார்க்குறோம் எத்தனை பொறுமையாக இருக்கார். எந்த வேல்யூம் 100% பர்ஃபெக்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இடம் பொருள் ஏவல் பொறுத்து இருக்குது. ஆனால் பகவான் பொறுமையின் உச்சம். அவருக்கு நிகரான பொறுமை உள்ளவர்கள் யாரும் கிடையாது. க்ஷமிணாம் வரஹா. அதுக்கு வால்மீகி ராமாயணத்தை மேற்கோள் காட்டுறார் ஆச்சாரியர். க்ஷமையா பிருத்திவி சமஹா அப்படின்னு நாரத மகரிஷி வால்மீகிக்கு சொல்கிறார். ஆரம்பிக்கிற போதே, ராமாயணம் ஆரம்பிக்கிற போதே, பொறுமையில் பூமிக்கு நிகரானவர் இறைவன்னர். இங்கே என்ன சொல்கிறார் ஆச்சாரியர்? பூமியை காட்டிலும் மேலானவர் அப்படிங்கிறார். அங்கே புரியறதுக்காக சொன்னது க்ஷமையா பிருத்திவி சமஹான்னு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? பிருத்திவியாதீனாம் பாரதாரகாணாஞ்ச ஸ்ரேஷ்டங்கிறார். அதை காட்டிலும் பொறுமை இருக்குது. அதே மாதிரி வரும் கோபத்தில் ருத்ரனுக்கு சமம்பர். கோபம் வந்ததுன்னா அது ருத்ரனுக்கு சமமாக இருக்கும். வேணுங்கிற இடத்துல எப்போ கோபப்படணுமோ அங்கே படுவார். அதை பார்த்து இங்கே பேசலை. க்ஷமையா பிருத்திவி சமஹா இது வால்மீகி வச்சனாத். பொறுமையும் அவரே, கோபமும் அவரே, அப்படி சொல்லிவிடுவோம் அப்புறம் கடைசியில். ஏன்னா எல்லாவற்றிலும் அவருடைய சக்தி வியாபித்திருக்கிறதுனால அந்த ஈஸ்வரத்துவம், மாயாத்வம், மாயாசகித பிரம்மத்துவம் வியாபிச்சிருக்கிறதுனால எல்லாத்தையும் சொல்கிறது. அப்படியும் உண்டு. ஆக பிரம்மாண்டம் அகிலம் வகன்னு, இந்த பூமி மாத்திரமாக தாங்கிறார் பகவான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாங்கிறோம். அகிலம் பிரம்மாண்டம் வகன்னு, இதெல்லாம் தாங்கி கொண்டு பிருத்திவி இவ பாரேண ந ஆர்திதா, பிருத்திவி இவ பாரேண ந ஆர்திதா. க்ஷமாசீலாக. க்ஷமம் இவர் நிறைய கொடுக்குறார் விவருத்திக்கார். க்ஷமாசீலாக முனையா அப்படிங்கிறார். அதுக்கு பாணினி சூத்திரத்தை மேற்கோள் காட்டுறார். 3:234 இத்தியதிகாரே க்ஷமூஷ் சஹனே இத்தியஸ்மாத் ஷமித்யஷ்டாபியோ திணுன்னு அப்படி இன்னொன்று அதுலேயே 141 3:2 இது தாட்சில்யாதவ் தினுணி நோதாத்தோபதேசஸ்ய அது 7:334 இதில் விருத்தி நிஷேதா. இதெல்லாம் நிறைய வியாக்கரண விஷயத்தை சொல்கிறார். க்ஷமிணா யோகினா பிருத்திவியாதயச்ச, அதாவது குளிர் வெப்பம் இதெல்லாம் தாங்கிக்கிறது, பாரத்தையும் தாங்கிறது. குளிர் வெப்பத்தை தாங்கிற விஷயத்துலையும் சரி, பாரத்தையும் தாங்கிறதும் சரி, இவர் சிரேஷ்டமானவர் அப்படிங்கிற அர்த்தத்தில். யாரெல்லாம் குளிர் வெப்பத்தை தாங்கிறார்களோ, யாரெல்லாம் பாரத்தை தாங்கிறார்களோ, அவரிடத்தில் பகவானுடைய தன்மை வெளிப்படுறதுன்னு அர்த்தம் பண்ணலாம். ஏன்னா குளிராக இருக்கிறதும் வெப்பமாக இருக்கிறதும் பகவான்னு சொல்கிறது ஒன்று. குளிர் வெப்பத்தை தாங்கிற சக்தியாக இருக்கிறவரும் பகவான்னு, தாங்கிக்க முடியாத படாது பாடுபடுறதும் இருக்குது. க்ஷமிணாம் யோகினாம் ஸ்ரேஷ்டா இத்தியர்த்தே ராமாயண வச்சனம். பிரம்ம பிருத்திவியாதிபியா க்ஷமாவத்யா. அதாவது இந்த பிருத்திவி தெய்வத்தை எல்லா இடத்துலையும் நம்ம பூமி பொறுமைக்கு பூமியைத்தான் சொல்கிறோம். சர்வதா க்ஷமாவத்தியாக பிருத்திவியாக உபமான உக்தியா யோகினாமப்பி கதாச்சித் கதாச்சித் அக்ஷமா சம்பாவனாத் நித்தியம் க்ஷமாவதா. அதாவது யோகிகளுக்கும் கூட சில சமயம் பொறுமை போயிடுமா. கதாச்சித் அக்ஷமா சம்பாவனாத் நித்தியம் க்ஷமாவதா. பகவான் நித்திய க்ஷமி. நம்மளாம் ஒரு காலத்தில் பொறுமை இல்லாமல் இருந்து அப்புறம் காலப்போக்கில் பொறுமையை பழகி அறிவு, அதாவது பொறுமையாக இருக்க வேண்டி இருக்கேன்னு நொந்துண்டு பொறுமையாக இருக்கிறது.
பொறுமையாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்குதுன்னு அறிவுபூர்வமாக சந்தோஷமாக பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு பொறுமையாக இருக்கிறதுல ரெண்டு விதமாக நம்ம புரிஞ்சுக்கணும். நொந்துண்டு பொறுமையாக இருக்கிறதுங்கிறது முட்டாள்தனம். ஆனால் இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சத்சங்கத்தில் எல்லாம் இருந்து பொறுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு குணம் அப்படின்னு புரிஞ்சு பொறுமையை ரசிக்கிறது, பொறுமையை என்ஜாய் பண்ணுறது. நம்ம பொறுமையை ரசிக்கிறது நிறைய பேருக்கு பொறுமை இருக்காது, அது வேறு விஷயம். இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது. நித்திய க்ஷமாவதா பரமேஸ்வரஸ்ய யோகிபியா ஸ்ரேஷ்டத்துவம் தரிசிதம். எப்படி யோகிகளை காட்டிலும் உயர்ந்தவர்கள் சொல்லுகிறீர்கள்னா, இவர்களுக்காக அப்பப்போ கொஞ்சம் பொறுமை இழந்துடுவார்கள், அப்புறம் திரும்பவும் பொறுமை வந்துடும். முதல்ல கொஞ்சம் ஏதாவது குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அப்படின்னு சொல்கிற மாதிரி, எவ்வளோ பெரிய உயர்ந்த குணத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கோபம் வந்துடும் அப்படிங்கிறார். அது மாதிரி பொறுமையும் போயிடும் சில சமயம். அதனால தானே கோபம் வருது, பொறுமை போகிறதுனால தானே கோபம் வருது. கோபத்துக்கு எதிர்ப்பதும் பொறுமை தானே. கோபஹா எதிர் சொல் எழுதுக அப்படின்னா க்ஷமா, அதுதான் பொறுமை. பிரம்மாண்டமிதி, அதாவது இந்த பூமியை சொல்கிறோம். பூமியை நாம் என்ன சொல்கிறோம், பொறுமையில் சிறந்தது பூமி, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். பொறை உடைமைங்கிற அதிகாரத்தில் பொறுமையை பற்றி அவ்வளவு ஆழமாக சொல்கிறார். அப்படி பூமி தான் தாங்கணும். பகவான் இந்த பூமி தாங்குற போதே, இந்த பூமி அடிக்கடி புராணத்துலலாம் படிக்கிறோம், பூமாதேவிக்கு பொறுமை முடியல, பாரம் தாங்க முடியாமல் போய் தேவர்லோகத்தில் போய் அழுதா, என்னால் தாங்க முடியல, அக்கிரம அநியாயம் அதிகமாகிடுத்து அப்படின்னு விஷ்ணு லோகத்துக்கு போனால், இந்திர லோகத்துக்கு போனான்னு படிக்கிறோம். ஆனால் பகவான் என்ன பண்ணுறார், அவளையும் தாங்கின்னு இருக்கார். அப்போ அவருக்கு எவ்வளோ பொறுமை இருக்கணும். அதெல்லாம் பகவானை சொல்கிறோமே, ஸ்ரீதேவி பூதேவி சகிதா, ஸ்ரீ பூமி நீலா சகிதா மகாவிஷ்ணு இப்படி சொல்கிறோமே. ஆகவே மண்மகள், மண்மகள் அலைமகள் இப்படிலாம் சொல்லுவோம். மண்மகள்னா சீதாதேவியை சொல்கிற வழக்கம். பூமாதேவியும் அப்படி தான், ஸ்ரீதேவி பூதேவி சமேத. இந்த பூமியும் அவரோடது தான், இந்த பூமியில் விளையிற வஸ்துக்களும் அவர் தான், இதுக்குள்ளே இருக்கிற சமஸ்த வஸ்துக்களும் அவருடையது தான். அப்படி அந்த அர்த்தத்தில் எடுத்திருக்கார். க்ஷமாயுக்தே க்ஷமம் சக்தேஹே த்ரிஷு இத்தி அமரகோஷாத் க்ஷமாசப்தாத் சக்தவச்சனாத் பாவப்பிரதானம் மர்த்திய க்ஷமிணாம்பரः தேஷாம் மத்தியே சர்வகாரியசக்தத்வாத் ஸ்ரேஷ்டः க்ஷமிணः இதி. சரி, நம்ம என்ன பார்த்தோம், இந்த கடைசியாக நம்ம பார்த்தது இங்கே பிரம்மாண்டம் அகிலம் வகன்னு, அகிலம் பிரம்மாண்டத்தை தாங்கிண்டு பிருத்திவி இவ பாரேண, பூமியை போல பாரத்தினால ந ஆர்த்திதா, பூமிக்கு கூட பூமாதேவியாக சொல்கிறோம், அது கூட தாங்கிக்க முடியாது, ஆனால் இவர் தாங்கிக்கிறார். இது பிருத்திவியாபி வரஹவா, பூமியை காட்டிலும் பொறுமையானவர் அப்படிங்கிற அர்த்தத்தில். ஸ்ரேஷ்டா க்ஷமிணாம் வரஹ, முதல்ல பொறுமையாக இருக்கிற யோகிகள், பொறுமையாக இருக்கிறவர்கள் யோகிகள் அப்படி ரெண்டாக பிரிச்சுன்னுட்டோம். லௌகிகத்தில் பொறுமையாக இருக்கிறவர்களும் இருப்பார்களே, அப்படி பிரிச்சுக்கணும். ஏன்னா சக்காரம் இருக்கிறதுனால. பிருத்திவியாதீனாம் பாரதாரகாணாஞ்ச ஸ்ரேஷ்டா, மேலானவர்னு சொன்னோம். இங்கே என்னென்னா இவ்வளோத்தையும் பிரம்மாண்டத்தையே தாங்கின்னு இருக்கார். ஆகையினால இந்த பூமி ஒரு சின்ன வஸ்து, அதை காட்டிலும் உயர்ந்தவர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. க்ஷமிணா சக்தாக, சக்தாகனா தாங்கிற சக்தி, பொறுமைனா பொறுமையே தாங்கிற சக்தி தான். அயம் து சக்தாக அயம் து சர்வசக்தி மத்வாத், இவருக்கு இருக்கிற சக்தியை பற்றி நம்மளால் வர்ணிக்கவே முடியாது. மனசாபி அச்சிந்திய சக்தி, அதனால தான் அச்சிந்திய சக்திம்போம். அச்சிந்திய சக்தி சர்வஜத்வ சர்வேஸ்வரத்வ சர்வாந்தர்யாமத்வ சர்வசக்திமத்வ, நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இந்த பிரபஞ்ச சிருஷ்டி பண்ணணும்னா இதுக்குள்ளே இத்தனை சக்தி விளையாடின்னு இருக்கு. இந்த சக்திக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற பகவானுடைய சக்தியை நம்மளால் எப்படி கற்பனை பண்ண முடியும்? முடியாதுன்னு அர்த்தம்.
அதை நினச்சா நமக்கு எவ்வளவோ பொறுமை வந்துடும். அதனால் க்ஷமத்தே இதிவா க்ஷமிணாம் வரஹா. அடுத்தது வித்வத்தமஹ அக்ரூரஹா பேஷலஹா தக்ஷஹா தக்ஷிணஹ அக்ரூரஃப் பேஷலோ தக்ஷோ தக்ஷிணஹ க்ஷமிணாம் வரஹா. முடிஞ்சது. இப்போ அடுத்தது வித்வத்தமஹா. தமஹான்னு சொன்னாலே இது உயர்ந்தவர்னு அர்த்தம், சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதை சொல்கிறார், படிப்போம். நிரஸ்த அதிசயம் ஞானம் சர்வதா சர்வகோச்சரம் அஸ்ய அஸ்தி ந இதரேஷாம் இதி வித்வத்தமஹா. சர்வஜ்ஞான்னு அர்த்தம், ஆம்னிஷியன்ட். இதுக்கு முன்னால் சொன்னது ஆம்னி பொட்டன்ட், எல்லா சக்தியும் இருக்குது, பொறுமையாக இருக்குது. பொறுமையாக இருக்கிற சக்தியில் அவருக்கு நிகரான பொறுமை யாருக்கும் கிடையாது. அதனால் நம்ம இன்னொரு பக்கம் அவர் கோபம் வந்ததுன்னா அந்த கோபத்தையும் நம்மளால் சமாளிக்க முடியாது. அளவுக்கு மீறின அதர்மம் மேலே போகிற போது என்னாகும் பகவான்னா சொல்கிறாரே, துஷ்கிருதாம் விநாசாய யுகே சாதூனாம் பரித்ராணாய யுகே யுகே சம்பவாமி. எல்லாம் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். நிரஸ்த அதிசயம் ஞானம். நிரஸ்த அதிசயம்னா என்ன அர்த்தம்? நிரஸ்த அதிசயம் ஞானம், அதாவது அதிசயம்னு சொன்னால் ஒப்புன்னு அர்த்தம், கம்பேர். சாதிசயம் சொல்லுவோம். நிரஸ்த அதிசயம்தான் நிரதிசயம். நிரஸ்த அதிசயம்னா அதிசயத்தை நிரஸ்தமாக்கினவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு சமமான ஒரு ஒப்பீடு சொல்ல முடியாது. தனக்குவமை இல்லாதான் சொல்கிறோமே, அதை சொல்கிறார். அந்த ஞானம் இருக்குது, வாலறிவன். நிரஸ்த அதிசயம் ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய அறிவு ஈடு இணையற்றது, ஒப்பு உயர்வற்றது, தன்னிகரற்றது. அப்பேற்பட்ட ஞானம். அது மாத்திரமில்லை, சர்வதா, அது எப்பவும் இருக்குது, ஏதோ அப்பப்போ வந்துட்டு போகிறது இல்லை. ஆக அந்த ஒப்புயர்வற்ற அறிவு எப்பொழுதும், ஒப்புயர்வற்ற அறிவை எப்பொழுதும் உடையவர். சர்வகோச்சரம் அஸ்தி, சர்வகோச்சரம் அஸ்ய அஸ்தி, சர்வதா சர்வகோச்சரம் அஸ்ய அஸ்தி. அவருடைய பார்வையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அஸ்ய சர்வகோச்சரம் அஸ்தி, அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், ஊடுருவி பார்க்கிறார், நமது உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிறார். துவைத விவகாரத்தில் பார்க்குற போது எல்லாருடைய ஜீவனுடைய கர்மாக்களை எல்லாம், ஜீவனுடைய அந்தःகரணத்தை ஊடுருவி பார்க்குறார். அந்த எந்த மாதிரி அவனுக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரத்தை அவன் எப்படி பயன்படுத்துகிறான்னு ஊடுருவி பார்க்குறார். ஆனால் இதரேஷாம், யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. அதனால தான் நம்ம அடிக்கடி கேட்குறோம். அர்ஜுனன் கேட்குறானே, அதாவது பகவானே ஞானத்தில் நிஷ்டை பரிபூர்ணமாக அடையாமல் ஒருத்தன் இறந்து போயிட்டா அவனுடைய கதி என்னன்னு கேட்குறான். அது யார் சொல்ல முடியும்? அயதி ஸ்ரத்தையோபேதா யோகாச்சலித மானசா அப்பிராப்பிய யோக சம்சித்திம் காம்கதிம் கிருஷ்ண கச்சதி. கச்சின்னோபய விப்ரஷ்டா சின்னாப்ரமிவ நஷ்யதி அப்பிரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரம்மணः பதி. ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண சேத்தும் அர்ஹஸ்ய அசேஷதः त्वदन्यश्चास्य वक्ता नहि उपपद्यते. त्वदन्यः संशयस्यास्य नहि वक्तोपपद्यते. இருக்கு, இங்கே இருக்குது. त्वदन्यस्यास्य संशयस्यास्य இருக்குது. அஸ்ய சேத்தா நஹ்யுபபத்யதே. தொதன்யஸ் எல்லாம் பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் வருது. இப்போ எதுக்கு சொல்கிறோன்னா இது பகவான் தொதன்யஸ்யாஸ்வத சம்சயஸ்யாஸ்ய, உன்னை தவிர இந்த சந்தேகத்தை நீக்கிறதுக்கு யாராலும் முடியாது, அதனால் நீ சொல்லுங்கிறான் அர்ஜுனன். இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும்.
ந இதரேஷாம், மற்றவர்களுக்கு இந்த சக்தி கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? சர்வஜ்ஞாய நமஹ சர்வசக்தயே நமஹ. அதுதான். அவருக்கும் நமக்கும் பெரிய பேதம் என்ன? இப்போ ஐக்கியம் சொல்கிற போதே என்ன சொல்கிறோம்? ஜீவாத்ம பரமாத்மாவுக்குள்ள பேதத்தை சொல்கிற போது ஐக்கியம் சொல்கிறது சைத்தன்ய திருஷ்டியில் தான் ஐக்கியம். உபாதி திருஷ்டியில் பார்க்குற போது என்னவா இருக்குன்னா அகம் அல்பஜ்ஞா அல்பசக்திமான், அதுலேயும் அனித்தியம் வேறு, திடீர்னு மறந்து போயிடுறது. ஆனால் அவர் என்னென்னா சர்வஜ்ஞா சர்வசக்திமான், நித்திய சர்வஜ்ஞா நித்திய சர்வசக்திமான், எட்டர்னல், எட்டர்னல் ஆம்னிஷியன்ட், எட்டர்னல் ஆம்னிபொட்டன்ட். நம்மளதெல்லாம் என்னதுன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே ஜென்மா முடிஞ்சு போயிடும். ஆக ந இதரேஷாம் இது வித்வத்தமஹா. வித்வத்தமஹாங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா சர்வஜ்ஞா. சர்வஜ்ஞான்னு சொன்னால் ஆம்னீஷியன்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிறது. எல்லாம் அறிந்தவர், தமிழில் அதுக்கு பேர் வாலறிவன்னு பேர். வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா 2வது குறளில், கற்றதனால் ஆயப்பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். நம்ம எப்போவுமே பகவான் சர்வஜ்ஞங்கிறத உணர்ந்து அந்த சர்வஜத்துவத்தை தியானம் பண்ணினா நமக்கு கொஞ்சமாவது ஞானம் அது நிலச்சி நிற்கும். அதுக்காகத்தான் அந்த சர்வஜத்துவத்தை தியானம் பண்ணுறது. பகவானுடைய அந்த ஆம்னீஷியன்ட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டை மெடிடேட் பண்ணணும். அதுதான் அடுத்தது. வீதம் விகதம் பயம் சாம்சாரிகம் சம்சாரலக்ஷணம் வா அஸ்ய இதி வீதபயः சர்வேஸ்வரத்வாத் நித்யமுக்தத்வாச்ச. வீதபயः அக்ரூரः பேஷலோ தக்ஷः தட்சிணः க்ஷமிணாம்பரः வித்வத்தமோ வீதபயः. வீதபயன்னு அர்த்தம் பயம், அச்சம் இல்லாதவர். அவர் எதுக்கு அச்சப்படுறார்? எதை பார்த்து பகவான் பயப்படணும்? எல்லாருக்கும் அபயத்தை கொடுக்கக்கூடிய அபயஸ்வரூபியான பகவான் எதை பார்த்து பயப்படுவார்? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பயகருத் பயநாசனா அப்படின்னு. பயத்தை நாசம் பண்ணுறவருக்கு பயம் இருக்குமோ? இருக்காது. அது ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாழ்க்கையில் நமக்கு நிறைய பயம் இருக்குது, அப்புறம் புனர்ஜென்ம பயம் வேறு இருக்குது. இந்த 2 பயம் இந்த வாழ்க்கையிலையும் என்னென்னா, விடிஞ்செழுந்தால் நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா, நாளைக்கு இந்த கொரோனா நமக்கு வராமல் இருக்கணுமேனு எவ்வளோ பயப்படுறோம். ஏதாவது வந்துடுமோ. எல்லாருக்கும் இப்போ இருக்கிற பெரிய பயம் என்ன? ஒரு பக்கம் பயம் இருக்குது உள்ளுக்குள்ளே, ஒரு பக்கம் சும்மா உட்காந்துருக்க முடியல, அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை, துன்பத்தை தாங்கிக்கிறதுக்கு சக்தி இல்லை. இங்கே பகவான் க்ஷமாவத்தே நம க்ஷமாய நம க்ஷமிணாம் வராய நமஹாங்கிற நாமத்தை சொல்லிகிட்டு இருந்தால் நமக்கும் 2 வருஷம் இந்த கொரோனா இருந்தாலும் பொறுமை இருக்கும். நம்ம முதல்ல யோசித்து பார்க்கணும், நம்ம இந்த உலகத்தில் இருந்து என்ன பண்ண போகிறோம்? அதை நினச்சாலே நமக்கு வாழ்கிறதுல அர்த்தம் இருக்கான்னு தோணி ஆகணும். நல்ல புத்தி உள்ளவன், நல்ல அறிவுள்ளவன் இதை யோசித்து பார்ப்பான். ஒரு நாளும் நான் இந்த சரீரத்தில் வாழ்கிறதுனால என்ன பலன், எனக்கு என்ன பலன், மற்றவர்களுக்கு என்ன பலன்? ஆனால் அப்படி பர்மனெண்ட்டாக இருந்துவிட முடியுமா இந்த உடம்பில்? யோசிக்கணுமே. நிறைய பேர் போயாச்சே, நம்ம மாத்திரம் எப்படி இருக்க முடியும்? நம்பிக்கையோடு இருக்க முடியும். அந்த நம்பிக்கை அறிவுபூர்வமான நம்பிக்கையா மூட நம்பிக்கையா? நம்ம மாத்திரம் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறோங்கிற நம்பிக்கை அறிவுபூர்வமான நம்பிக்கையா மூட நம்பிக்கையா? சிந்திக்க வேண்டிய விஷயந்தானே. அதனால் எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் செத்து போயிடுவோமோ, பணமெல்லாம் போயிடுமோ, ரிலேஷன்ஷிப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடுமோ, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு பயப்படுறது. இன்றைக்கி பண்ண மாதிரி நாளைக்கு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு கிளாஸ் எடுக்க முடியுமோ முடியாதோ. சில பேர் எப்படியா இந்த ஆத்ம வித்யா கோர்ஸை முடிக்க முடியுமா, முடிச்சப்புறம் போனால் பரவாயில்லைன்னு சில பேர் சொல்லலாம். இன்றைக்கி வண்டி ஓடுறது இன்றைக்கி சரி, அடுத்த க்ஷணம் எப்படிங்கிறத பற்றி இது பண்ண வேண்டிய அவசியம். பிரார்த்தனை பண்ணுவோம், நல்லதை நினைப்போம், நடக்கட்டும். ஆனால் அதே சமயம் என்னென்னா,
எப்பவும் தயாராக இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது. இதுக்காக தான் பாரதியார் பாட்டெலாம் பாடுறது. உச்சி மீது அந்த இருக்க பண்டார பாட்டு, அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லையே. பாட்டு நிறைய விஷயம் இருக்கே, அதெல்லாம் படிக்கலாம் இதை ஒட்டி. அதனால் டே டு டே லைஃப்பில் சாம்சாரிக்கம்னா டே டு டே லைஃப்பில் இருக்கிற பயம், விடிஞ்செழுந்தால் பயமாக இருக்குது, இன்றைக்கி எப்படி நாள் போக போகிறதோ, அப்புறம் அடுத்து படுத்துறோன்னு காலம்பரம் எந்திரிப்போமோ மாட்டோமோ, ராத்திரி எதாவது பூந்துருமோ, நானாக இல்லாத பயத்தை கூட உண்டு பண்ணுவோம், சிந்திக்கிறது இருக்காது. இதெல்லாம் என்னென்னா, இதெல்லாம் ப்ராப்ளத்தை நாம் அதாவது இமேஜின் பண்ணி வரக்கூடிய பிரச்சனைகளை கற்பனை பண்ணி அந்த பிரச்சனைகளுக்கு இப்போவே நம்ம அட்ரஸ் பண்ணி வச்சுன்னுட்டோம்னா பிரச்சனை வரும்போது ரொம்ப சுலபம் அதை எதிர்கொள்கிறது. இல்லாட்டி நமக்கு அது டஃப் ஆகிடும், வாழ்க்கை ரொம்ப கடினமாகிடும். ஆக வீதம் விகதம் பயம், வீத பயன்னு அர்த்தம். ஒரு சுவாமியே இருந்தார் ராமகிருஷ்ண மடத்தில், வீத பயானந்தா அப்படின்னு அவருக்கு பேர். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற பேர்லாம் ராமகிருஷ்ண மடத்தில் இருக்கும், அது வேறு விஷயம். வீத அக்ரூரானந்தா சொல்லலாமே. நிறைய சுவாமிகள்லாம் இருந்தால் என்ன பண்ணுறது, பேர் இப்படி தான் எடுத்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் குருநாதர் தீர்மானம் பண்ணுவார். அப்போது வீதபயா சம்சாரிக்கம் சம்சார லக்ஷணம் வா, சம்சாரத்துக்குள்ளே இருக்கிற பயம். கணவனை கண்டு மனைவிக்கு பயம், மனைவியை கண்டு கணவனுக்கு பயம், நம்ம சொன்னால் அவர் என்ன நினச்சிப்பாரோன்னு பயம், அவர் நம்ம சொன்னால் அவள் என்ன நினச்சிப்பாளோன்னு இவருக்கு பயம். எல்லாம் இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் சாஸ்திரம் பார்த்து விடுறது. நம்ம எல்லாத்துக்கும் பதில் வச்சுருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அத்தனை ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் தெரியறது. அப்புறம் என்னென்னா, அடுத்த ஜென்மா என்ன ஆகுமோ, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, ஏது வருமோ அருகிலேன், அந்த பயம். அதுக்கு பயம் இருந்ததுன்னா மோட்சத்தை இப்போவே அடைஞ்சு விடணும். மறுபடியும் பிறவி வரக்கூடாது அப்படின்னா இப்போவே முக்தி அடையணும். இது இல்லை முக்தியும் வேணும், நான் சம்பாதிக்கவும் வேணும்னா எப்படி நடக்கும்? அது நடக்காது. அதுக்கு பிக்ஷை தான் வாங்கி சாப்பிடும். ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹி, ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் உத்தியோகம் கரோத்தின்னா நடக்குமா? ஆக வீதபயா சர்வேஸ்வரத்வாத்து நித்தியமுக்தத்வாச்ச. பகவானுக்கு எப்படின்னா அவருக்கு ஒரு நாளும் பயம் கிடையாது. அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோ பயங்கதோ பவதி. வேதமே நன்றாக சொல்லுகிறது. அவர் அபயஸ்வரூபா சர்வேஸ்வரத்வாத், அனைத்தையும் ஆளுவதால் அவரை யாரும் அச்சமூட்ட முடியாது. நித்தியமுக்தத்வாச்ச, அதுதான் முக்கியம். அது ரெண்டாவது. ஏன்னா சாம்சாரிக்கங்கிறது சர்வேஸ்வரத்வாத், சாம்சாரிக பயம் இல்லை. இந்த சாம்சாரிக பயம் இல்லாததுனால் எதனால சாம்சாரிக பயம் இல்லை அவருக்குன்னா சர்வேஸ்வரத்வாத். சர்வேஸ்வரத்வாத் சாம்சாரிக பயம் நாஸ்தி. அதே மாதிரி நித்தியமுக்தத்வாத்து சம்சார லக்ஷணம் பயம் நாஸ்தி. அவருக்கு பகவானுக்கு அடுத்த பிறவை பற்றி கவலையாப்பட போகிறார் கிடையாது. அதுதான் அர்த்தம். அடுத்த ஸ்லோகம், அடுத்த நாமா. புண்ணியம் புண்ணியகரம் ஸ்ரவணம் கீர்த்தனம் ச இதி புண்ணியஸ்ரவணகீர்த்தனः யயிதம் ஸ்ருணுயான் நித்யம் யச்சாபி பரிகீர்த்தயேத் நாசுபம் பிராப்னுயாத் கிஞ்சித் சோமுத்ரேஹ ச மானவः இதி ஸ்ரவணாதிஃபலவசனாத். புண்ணியஸ்ரவண கீர்த்தனः, அதாவது இவரை பற்றி கேட்குறதும் இவரை பற்றி பேசுகிறதும் நமக்கு அனந்த கோடி புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். இறைவனை பற்றி கேட்பதாலும் இறைவனை புகழ்ந்து பேசுவதாலும் புண்ணியத்தை கொடுக்கின்ற காரணத்தால்
புண்ணியம் நிறைய புண்ணியம் ஏற்படுவதால் அவர் புண்ணியஸ்ரவண கீர்த்தனன் என்று சொல்லப்படுகிறார். ஆகவே புண்ணியஸ்ரவண கீர்த்தனாய நமஹா. ஸ்ரவணம் புண்ணியம், கீர்த்தனம் புண்ணியம். இங்கே முக்கியமாக அதை சொல்கிறார். அதாவது பகவானை பற்றி கேட்டால் தானே புகழ முடியும். மகாத்மாக்கள்கிட்டருந்து சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறது ஸ்ரவணம். ஸ்ரவணம் புண்ணியம். அப்புறம் என்ன, பகவானை பற்றி பேசுறது புண்ணியம், கேட்பதும் புண்ணியம், என்னது சொல்லுவதும் புண்ணியம். அதுதான். இப்போ இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்கிறதுக்கு எனக்கும் புண்ணியம் கிடைக்கும், உங்களுக்கும் புண்ணியம் தேவைப்படுறதான்னு கேட்கக்கூடாது, அது வேறு விஷயம். அப்போ கேட்குறவர்களுக்கும் புண்ணியம் வேணும், கிடைக்கும். புண்ணியம் கிடைச்சா என்ன பண்ணுவோன்னா இன்னும் நல்லா கேட்போம், இன்னும் நல்லா புரியும். அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம். இல்லை நிஷ்காமந்தான். ஆக புண்ணியம், புண்ணியம்னா என்ன அர்த்தம்? புண்ணியகரம் அப்படிங்கிறார். புண்ணியத்தை கொடுப்பது, புண்ணியத்தை கொடுப்பது. புண்ணியத்தின் பலனாக இருப்பவன் பகவான். ஆகையினால் அவருக்கே புண்ணியகான்னு ஒரு பேர் உண்டு. பகவானே புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் வேண்டும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா என் மனத்தே அப்படி பாடுறாரு. பகவானுக்கே புண்ணியகான்னு பேர். ஏன்னா புண்ணியத்தை கொடுக்குறார். புண்ணியத்தை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கிறதுனால அவர் புண்ணியகான்னு அவருக்கு ஒரு பேர். நம்ம பண்ண புண்ணியமெல்லாம் திரண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஈஸ்வரனாக இருக்குது. அதில் புண்ணிய மூர்த்தி, புண்ணிய கோட்டி. புண்ணியம்னா என்ன? புண்ணியகரம். ஸ்ரவணம், ஸ்ரவணம்னா கேட்குறது. கீர்த்தனம் ச அஸ்ய இதி, அஸ்ய இதி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இவருடையதாக, இவருடையது. அஸ்ய ஸ்ரவணம் புண்ணியம், அஸ்ய கீர்த்தனம் புண்ணியம் இதி புண்ணியஸ்ரவண கீர்த்தன. அப்படி படிக்கணும். அஸ்ய தரிசனம் புண்ணியம் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் உபலக்ஷணமாக. அஸ்ய ரூப தரிசனம் புண்ணியம், ஸ்மரணம் என்னது ஸ்மரணம் ஸ்பரிசனம் அப்படிலாம் சொல்லுவாள். பகவானுடைய ரூபத்தை தொடுறது ஸ்பரிசனம் புண்ணியம், தரிசனம் புண்ணியம். இங்கே முக்கியமாக புண்ணியஸ்ரவண கீர்த்தனங்கிறார். அதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே மேற்கோள் காட்டுறார். வரப்போகிறது பலஸ்ருதியில் ஸ்ரவணாதி பல வச்சனாத் அப்படின்னு போட்டிருக்கு. எய்தம் ஸ்ருணுயான் நித்தியம். எவனொருவன் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தினந்தோறும் கேட்கிறானோ, எஷ்சாபி பரிகீர்த்தையேத், எவனொருவன் தினந்தோறும் இதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறானோ, சப்தத்தையும் அர்த்தத்தையும், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஸ்தோத்திரத்தை சொல்லிக் கொடுக்குறதும் நல்லது, அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்குறதும் நல்லது. அவனுக்கு என்ன ஆகும்னா அசுபம் கிஞ்சித்து ந பிராப்னுயாத் சஹா மானவஹா இகச்ச அமுத்திரச்ச அசுபம் கிஞ்சித்து ந பிராப்னுயாத். அந்த மனிதன், எந்த மனிதன் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேட்கிறானோ தினந்தோறும், எவன் ஒருவன் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லுகிறானோ, பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறானோ, அவன் அந்த மனிதனுக்கு இந்த உடலிலும் சரி, இனி வேறு உடல் எடுத்தாலும் சரி, அந்த ஜீவாத்மா, மானவகான மனுஷ சரீரே வர்த்தமானஹா ஜீவஹ, அந்த ஜீவன் அசுபம் கிஞ்சித்து ந பிராப்னுயாத். இன்னொரு நாமால் இருக்கு இல்லையா, நவாசுதேவஸ்ய பக்தானாம் அசுபம் வித்யதே குவச்சித். கொஞ்சம் கூட அசுபங்கிறது கிடையாது. அசுபம்னா என்ன? பாபம். பாபத்தோட பலன் என்ன? துக்கம். ஆனால் துக்கமே கிடையாதுன்னு அர்த்தம். இன்பமே எந்நாளும் துன்பமில்லை அப்படின்னு சொன்னபடி. அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம். உத்தாரணோ துஷ்கிருதிஹா புண்ணியோ துஸ்வப்னநாசனஹ வீரஹ ரக்ஷணः சந்தः ஜீவனः பர்யவஸ்திதः. உத்தாரணோ துஷ்கிருதிஹ புண்ணியோ துஸ்வப்னநாசனः வீரஹ ரக்ஷணः சந்தः ஜீவனः பர்யவஸ்திதः. சம்சாரசாகராத்
உத்தாரயதி இதி உத்தாரணஹ. சிம்பிளாக புரியும் எல்லாருக்கும். பகவானுக்கு உத்தாரணாய நமஹா அப்படின்னு ஒரு நாமா வருகிறது. எதனாலன்னா எல்லாரையும் துன்பக் கடல்லிருந்து என்னது தூக்கி விடுறார். மேலே அந்த தூக்கி விடுறாருன்னா என்ன அர்த்தம்? அதுலேருந்து மீட்டு தன்னுடைய திருவடியிலே இருக்கும்படி பார்த்துக்கிறார் அமைதியான ஆனந்தத்தில். துன்பக்கடலில் துளைந்தேற்கு உன் ஆனந்த இன்ப கண்ணீர் வருவது எந்நாள் பராபரமேங்கிறார் தாய்மானவர். எந்தாய் பராபரமே அந்த பாட்டு ஒன்று இருக்குது. அதாவது துன்பக்கடலில் தொலைஞ்சின்னு இருக்கேன், உன் ஆனந்த இன்ப கண்ணீர் பகவானை அடைஞ்சு அந்த ஆனந்த கண்ணீர் வருவது எப்போவோ அப்படின்னு கேட்குறார். கீதையிலையும் பகவான் சொல்கிறார். ஆச்சாரியர்கள் இங்கே ஒன்றும் கோட் பண்ணலை எதையும். இதி ஸ்மிருதேஹே இதி ஸ்ருதேஹெல்லாம் சொல்லலை, நாம் எடுத்துக்கலாம். தேஷாம் அஹம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம். கீதையில் 12வது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறார். அதாவது எப்போ என்னிடத்தில் பக்தி பண்ணுகிறவர்களுக்கு தேஷாமகம் சமுத்தர்த்தா, அவர்களையெல்லாம் நான் கை தூக்கி விடுறேன், கடையேற்றி விடுறேன். மிருத்யு சம்சார சாகராத், மிருத்யு சம்சார பிறந்து மறுபடியும் மறுபடியும் செத்து செத்து பிறக்கக்கூடிய ஜன்ம மிருத்யு ரூப சம்சார சாகராத், திரும்ப திரும்ப சரீரத்தில் புகுந்து புகுந்து வெளியில் வரக்கூடிய இந்த சம்சாரத்திலிருந்து அவர்களை விடுவித்து எப்பொழுதும் அமைதியாக இருக்கும்படி பார்த்துக்கிறேன். மோட்சம்னு அர்த்தம். மோட்சத்தை கொடுக்குறாருங்கிறத வேறு விதமாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். சம்சாரத்தை சொல்கிறார் இல்லையா, அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா, என்னை சரணாகதி பண்ணு நான் உன்னை பார்த்துக்கிறேங்கிறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேக்கம் சரணம் விரஜ, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சம்சார சாகராத் உத்தாரயதி, உத்தரத்தின்னு சொல்லலை, உத்தாரயத்திங்கிறார். அவர்கள் அது இதனால் தாரகம்னு சொல்கிறோமே, இது உத்து தாரகம். தர்ரு அப்படின்னு சொன்னாலே கடக்கிறது. தரதி தரதா ஜாத்தவேதசே சுனவாம சோமமராதி யதோ நிதஹாதி வேதஹ சனஃப் பரிஷததி துர்காணி விஸ்வா நாவேவ சிந்தும் துரிதாத்யக்னிஹி. தாம் அக்னிவர்ணான் தபசா ஜ்வலந்தீம் வைரோச்சனீம் கர்மஃபலேஷு ஜுஷ்டாம் துர்கான் தேவீகும் சரணமஹம் பிரபத்யே சுதரசி தரசே நமஹ. சுஷ்டு தரசி தரசே நமஹா இப்படி வேதத்தில் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். பகவான் உத்தாரணா அப்படின்னா அர்த்தம். இங்கே உத்தாரயத்தின்னு சொன்னால் அவர்களை கடக்கும்படி பண்ணுறாருனா, கடக்கும்படி எப்படி பண்ணுறாருனா குருவை கொடுத்து சாஸ்திரத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அவர்கள் துன்பக் கடல்லிருந்து மீள்வதற்கு அனுகிரகம் செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். சம்சார சாகராத்து உத்தாரயதி இது உத்தாரணா. அப்புறம் துஷ்கிருதிஹா, அடுத்தது துஷ்கிருதீஹி பாபசம்ஹிதாக ஹந்தி இதி. துஷ்கிருதிஹா ஏ பாபகாரிணः தான் ஹந்தி இதி வா துஷ்கிருதிஹா. பாபசம்ஹிதாக துஷ்கிருதிஹி, அதாவது துஷ்கிருதினா கெட்ட செயல்கள். நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்யந்தே நராதமான்னு கீதையில் படிக்கிறோமே 7வது அத்தியாயத்தில். பாவம் பண்ணவனுக்கு எங்கிட்ட பக்தி வராதுங்கிற. பிரபத்யந்தே நராதமாக, அப்படி உலக வாழ்க்கையில் இந்த பணம் பதவி புகழ்லே மயங்கி வீணாக போயிடுவான் சொல்கிறாரு. பாபசம்ஹிதா துஷ்கிருதீஹி, பாபம் என்று சொல்ல, பாபங்கிற சம்ஞா, சம்ஞானா குறிப்பு சொல். பாபம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகின்ற கெட்ட செயல்களை எல்லாம் ஹந்தி, அதாவது பக்தன்
கீதையிலே பகவான் 9ஆம் அத்தியாயத்தில் சொல்கிறார், பார்த்தோம் இல்லையா? அதாவது அபிச்சேத்சு துராச்சார, ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தவன், ஏதோ மனசு மாதிரி ஏதோ சத் சங்கத்தினால ஏதோ பூர்வ புண்ணியத்தினால பக்தினால் மாறின உடனே அவன் பாவத்தை அழிச்சு விட்றாருங்கிற. அபிச்சேத்சு துராச்சாரா பஜதே மாம் அனன்யபாக்கு சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசிதோ ஹி சஹா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்திம் நிகச்சதி. இதெல்லாம் பார்க்கணும். அது மாதிரி பக்தன் அவனுக்கு மனசில் அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது. ஆனால் பகவான் என்னுடைய நான் பண்ண தப்பெல்லாம் மன்னித்து எனக்கு அனுகிரகம் பண்ணுவார், இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் வேணும். பாப சம்ஹிதாக துஷ்கிருதிஹி ஹந்தி இது துஷ்கிருதிகா. தீய செயல்களை எல்லாம் பக்தனிடத்துலேருந்து நீக்கி விடுறார், பாபத்தை எல்லாம் போக்கி விடுறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லாட்டி இன்னொரு அர்த்தம், யாரெல்லாம் பாபத்தை பண்ணிட்டு இருக்கானோ அவனை எல்லாம் என்னது சாமதான பேத தண்டத்தினால தண்டிக்கிறார். ஹந்தி இதி வா துஷ்கிருதிகா, தீய செயல்களை செய்பவர்களை அழிக்கிறார். அதுதான் எல்லாம் என்கவுண்டரில் போட்டு தள்ளுன்னு அர்த்தம். எல்லாம் அங்கே ஊர் முழுக்க தாதாவாக இருக்கான்னா கவர்மெண்ட்டே ரன் பண்ண விடுறதில்ல, நாட்டையே நடத்த விடுறதில்ல, ஒழுங்காக நல்லவங்களுக்கெல்லாம் நிறைய இடைஞ்சல் கொடுக்குறான் ஒருத்தன் இருக்கான்னா அவனை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு நீ நிஜமாகவே தப்பு பண்ணினியான்னு விசாரணை பண்ணுறதுக்குள்ளே ஜென்மா முடிஞ்சு போயிடும். அது ஜனநாயகம். பகவான் நினச்சார்னா என்னன்னா அவ்வளோதான், அவனுக்கும் ஒரு கொரோனா ஓம் தத்சுத் அப்படியும் பண்ணலாம், பண்ணிவிடலாம். இல்லை எப்படி வேணாலும் அவர் சிக்ஷிப்பர், இல்லை பொறுமையாக இருக்காருன்னு வேறு படித்தோம். அப்புறம் இந்த மாதிரி சமயத்தில் என்னென்னா சிக்ஷை பண்ணுவார். துஷ்கிருதாம், அங்கேயும் துஷ்கிருதி சப்தம்தான் இருக்குது. துஷ்கிருதாம் விநாசாய, அதெல்லாம் துஷ்கிருதிகா. நல்லதோடு நிறுத்திடுவோம், இதோடு நிறுத்த வேண்டாம். துஷ்கிருதிகான்னா நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறவர், பாவிகளை அழிப்பவர், பாவங்களை அழிப்பவர், அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கணும். பாவங்களை அழிப்பவர், பக்தர்களுடைய பாவங்களை அழிப்பவர், சமூகத்தில் பாவங்களை செய்பவர்களை அழிப்பவர் அப்படிங்கிற இந்த நாமாவோட நிறுத்திப்போம். தொடர்ந்து அடுத்த வகுப்பில் படிக்கலாம். இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன். விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேகரூப தைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம். நமோஸ்த்வனந்தாய சஹஸ்ரமூர்த்தயே சஹஸ்ரபாதாக்ஷி சிரோருபாஹவே சஹஸ்ரநாம்னே புருஷாய சாஸ்வதே சஹஸ்ரகோட்டியுகதாரிணே நமः. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். சத்குருநாத மகாராஜ் கி.